what John said about those not bearing food. ஞான அதாவது கனி கொடுக்கும் ஜீவியம் இல்லாதவர்களை குறித்து அவர் சொல்கிறார். And even now இப்பொழுதும் the axe is laid to the root of the trees. அங்கே கோடாலியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. Therefore every tree ஆகையால் ஒவ்வொரு மரமும் which does not bear good fruit நல்ல கனி கொடுக்காத மரம் எல்லாம் is cut down. அது வெட்டப்படும். அவங்களுக்குதான் அது That is for the people. fire. That fire. And thrown into the fire. அவர்கள் அக்கினியிலே You போடப்படுவார்கள். can read that thing in Matthew chapter 3 verse 10. மத்தேயு 3:10 படிக்கலாம். And few verses later he said பிறகு அவர் சொல்கிறார் he will burn up அதை அவர் சுட்டெரிப்பார். the chaff with unquenchable fire. அங்கே அந்த அக்கினியிலே அவர்கள் அழிவார்கள், அது அணையாமல் இருக்கும். Baptism of fire. அதுதான் அக்கினியின் ஞானஸ்நானம். இங்க என்ன சொல்லுது? What is this? He will burn up the chaff with unquenchable fire according to verse 12. அவர் பதரை அங்கே அவியாத அக்கினியினால் அதை அழிப்பார் என்று 12ஆம் வசனம் சொல்லுகிறது. Matthew 3:12. மத்தேயு 3:12. John was warning that அங்கே யோவான் அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். fire will be the fate of those who refuse. That John was warning that the fire will be the fate of those who refuse to repent and bear good fruit. அதாவது இந்த அக்கினி யாருக்கு என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் திரும்புதல் இல்லாதவர்களுக்கு தான், கனி கொடுக்காதவர்களுக்கு இந்த அக்கினி. So this is refer to the final punishment. இதுதான் இறுதியான ஒரு தண்டனையாக இருக்கிறது. So this is Christ returns. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருப்பி வரும்பொழுது And 1000 years rule on the earth. 1000 வருஷ அரசாட்சி உலகத்திலே நடக்கும். If you read this thing in Revelation chapter 20, வெளிப்படுத்தல் 20 verse 15 tells us that the unrepentant people மனம் திரும்பாத ஜனங்கள் will be cast into the lake of fire. அங்கே அக்கினி மயமான கடலிலே தள்ளப்படுவார்கள். எப்படி ஒரு முழுக்கல் ஞானஸ்தானம் how the immense baptism முங்கி எடுக்கறோமோ they were immense and taken. எதுக்கு பழைய மனிதனை நாம் அடக்கம் செய்து why the old man should be buried, புதிய மனிதனாய் நாம் எழுந்திருக்கிறோம். அதுதான் immersion. That is the immense baptism. இங்கே immersion நடக்குது. Here also the immense baptism of fire. அங்கே அக்கினி கடலிலே. So they will be cast into the lake of fire. அங்கே அக்கினி கடலிலே போடப்படுவார்கள். This is what the baptism of fire is. இதுதான் அக்கினி ஞானஸ்நானம். The baptism of fire is being இந்த அக்கினி ஞானஸ்நானம் immersed in the lake of fire. அக்கினி மயமான அக்கினி எரிகின்ற அக்கினி கடலிலே அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள். Unlike water baptism, அது தண்ணீரின் ஞானஸ்நானத்தை போல which is immersed in water, எப்படி நீரிலே மூழ்க செய்கிறார்களோ to newness of life, புதிய மனிதனாய் எழும்ப. according to Romans chapter 6 verse 4, ரோமர் 6:4 the baptism of fire அதே போல்தான் is an immersion in the fire அங்கே அக்கினியிலே மூழ்கடிக்கப்படுகிறது. that result in eternal death. அது நித்திய மரணத்திலே கொண்டு In செல்லும். Romans chapter 6 ரோமர் 6 verse 23. 23. So this is the everlasting punishment இதுதான் நித்தியமான ஒரு தண்டனையாய் இருக்கிறது. that Jesus later இயேசுவானவர் referred to Matthew 25 and verse 46. மத்தேயு 25:46 சொல்லப்படுகிறது. What does the Bible say about the eternal punishment? அந்த நித்திய தண்டனை என்ன சொல்லப்படுகிறது? The baptism of fire. அங்கே அக்கினியான ஞானஸ்தானம். So it is also referred to in the Revelation chapter 21 வெளிப்படுத்தல் 21 verse 8 8ஆம் வசனம் about the cowardly, கோழையாய் unbelieving, அவிசுவாசிகள், so but sexual immoral, sorcerer, idolaters and all liars shall have their part in the lake. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும்
கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இதுவும் ஒரு முழுக்கல் ஞானஸ்தானம். This was also immense baptism. முழுக்கல் ஞானஸ்தானம். To whom this for the cowardly, அதாவது பயப்படுகிறவர்கள், unbelieving, அவிசுவாசிகள், abominable, அதாவது அருவருப்பானவர்கள், murderer, கொலைபாதகர், sexual immoral, விபச்சாரக்காரர், sorcerer, சூனியக்காரர், idolater, விக்கிரகாராதனை, all liars எல்லா பொய்யர்களும் shall have their part அவர்களுடைய நிலைமை அவர்களுக்கு கிடைக்கும். In the lake which burns with fire, அங்கே அக்கினிமயமான கடலிலே அவர்கள் அதுவரை இங்க சொல்றாரு burns with fire and கந்தகம், brimstone, அக்கினியும் கந்தகம், which is the second death. இதுதான் இரண்டாம் மரணம், இரண்டாவது மரணம். This is the second death. So this scripture gives as a basic listing of sinful characters. இந்த வசனம், இந்த தேவனுடைய வசனமானது பாவ குணாதிசயங்களை இந்த இடத்திலே குறிக்கிறது, நரகத்திற்கு போவார்கள் என்று. So the sinful character of traitors that will not allow a person to receive the eternal life in the kingdom of God. இவர்களுக்கு தேவனுடைய நித்திய ராஜ்யத்திலே இடமில்லை. தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களுக்கு இடமில்லை, இடமே கிடையாது. So those who ultimately refuse to repent, அத மனம் திரும்ப விரும்பாதவர்கள், to those things அவர்களுக்கு will experience the baptism of fire. அங்கே அக்கினியான ஞானஸ்தானம் Baptism கிடைக்கும். of fire or second death. இல்லை, அக்கினி ஞானஸ்தானம் அல்லது அவர்களுக்கு இரண்டாம் மரணம். இதெல்லாம் யோவான் ஸ்நானகன் That's what அங்க சொன்னார். John the Baptist said. எனக்கு பின்னாடி வருபவர் the who is going to come, உங்களுக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவரையும் he is going to fill you with the Holy Spirit and fire. இப்போ இந்த ஃபயர்ங்கிறது அனைவரும் This is the fire. விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். I think you might have been understood. So will experience the baptism of fire. So also prophesied by Malachi, மல்கியாவை உரைத்திருக்கிறார். hundreds of years before John wrote the book of Revelation. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக யோவான் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். For behold, the day is coming, ஆண்டவருடைய நாள், கர்த்தருடைய நாள் வரும்போது, burning like a oven. அதாவது எப்படி ஒரு அவன் எரிகிறதோ அப்படி எல்லா வீட்லயும் நீங்க மைக்ரோ ஓவன் இருக்கு. மைக்ரோ அவன் எரிவது போல இருக்கும். அதுதான் இங்க சொல்ல வரேன். பாருங்க, நாங்க நீங்க இத பார்த்து கூட மைக்ரோ ஓவன் கண்டுபிடிச்சிருக்கோம். நான் I think by learning this micro oven been invented. So burning like a oven, அப்படியாக அவனை போல எரியும். and all the proud, எல்லா பெருமைக்காரரும் எல்லாம் போய்டும். எல்லா பெருமை பாராட்டுறதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய பெருமாட்டு பாராட்டுறதுங்க பாருங்க. All the proud, பெருமை உள்ளவர்கள், yes, all who do wickedly will be stumble. அதாவது பயங்கரமான தவறான காரியங்களை செய்கிறவர்கள் அப்படியே நடுங்குவார்கள். All who wickedly will be stubble. பயங்கரமான தவறான காரியங்களை செய்கிறவர்கள் எல்லாம் அப்படியே தடுமாறுவார்கள். And the day which is coming shall burn them up according to Malachi. மல்கியா சொல்வது போல அந்த நாளிலே அவர்கள் அக்கினிமயமாகுவார்கள். Malachi chapter 4 மல்கியா 4:1. And some of these people சில ஜனங்கள் are described in Hebrews chapter 6 verse 4 to 6. சில ஜனங்கள் எபிரேயர் 4:6 சொல்லப்படுவது போல God also destroyed the Sodom Gomorrah. சோதம் குமோராவை தேவன் அழித்தார் with fire and brimstone. அங்கே அக்கினியும் கந்தகமும் உபயோகித்து அழித்தார் for their sins. அவருடைய பாவங்களுக்காக. பாருங்க, அங்க கூட they are also என்ன யூஸ் பண்ணாங்க? what God has used baptism of fire. அங்கே அக்கினி ஞானஸ்தானம் தான். The difference is வித்தியாசம் என்னவென்றால் that the people who
perished in the Sodom Gomorrah சோதோம் கொமோராவில் அழிந்து போன ஜனங்கள் will be resurrected in the great white throne judgment according to Revelation chapter 20 verse 11 and 12. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 20 11 12 படி ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பின் நாளிலே வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக இந்த சோதோம் கொமோரா பட்டணத்து மக்களும் நிற்பார்கள். And see பாருங்கள் also Matthew chapter 11 மத்தேயு 11 verse 23 to 24. 23 லிருந்து 24 வரை. On the other hand, மற்றொரு வருஷத்திலே the Bible shows that those who are destroyed in the lake of fire அங்கே இந்த அக்கினி கடலிலே அவர்கள் அழிக்கப்படுவார்கள். will be destroyed forever. அவர் நித்தியமாய் அழிக்கப்படுவார்கள். That difference. This is the difference. சோதோம் கொமோரால நடந்ததுக்கும் in Sodom and இந்த லேக் ஆஃப் ஃபயருக்கும் உள்ள வித்தியாசம். அந்த லேக் அந்த அக்கினி கடலிலே அங்க இந்த சோதோம் கொமோரால அழிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? நியாயத்தீர்ப்பிலே நிற்க வேண்டும். will be resurrected in the great white throne judgment. ஆனா இங்க destroyed in the lake of fire ஆனால் அக்கினி கடலிலே அழிக்கிறவர்கள் will be destroyed forever. நித்தியமாய் அவர்கள் அழிவார்கள். And they will not be cruelly, இங்க பாருங்க இன்னொரு கூட பாருங்க இங்க. Another thing also, they will not cruelly they will not cruelly tormented in the hell for eternity. அவர்கள் பயங்கரமாய் உபத்திரவப்பட மாட்டார்கள். பயங்கரமா உபத்திரப்பட மாட்டாங்க, கொடுமையா உபத்திரப்பட மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க? அழிந்து போவார்கள். But will be mercifully destroyed and cease to exist. அவ்வளவுதான் கதையே முடிஞ்சு. அவங்களுடைய கதையே முடிந்துவிடும். அவங்களை இனி பார்க்கவே you cannot see them. முடியாது. இரண்டாவது மரணம். This is the second death. நான் நினைக்கிறேன் இத பார்த்து தான் ஒருவேளை நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க அது mercy killing அப்படி. I think because by seeing this only they are doing mercy killing. நான் நினைக்கிறேன் இதுதான் mercy killing. They might have been read this Bible. இங்க கூட பாருங்க ஆண்டவர் அவங்களை எப்படி பண்றாரு. Here also God is so will be mercifully destroyed and cease to exist. So in fact உண்மையாக பார்க்கும் பொழுது Jesus is the one who will authorize the destruction of the wicked in the lake of fire. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த அக்கினியிலே போடுவதற்கு கடலிலே அதிகாரம் இருக்கிறது. So this point is illustrated in Matthew chapter 13. இது மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 40 to 42. 40 லிருந்து 42 வரை. With the parable of tares. அங்கே களை பிடுங்கி போடுவதிலே ஒரு உவமையாக சொல்கிறார். The sinner will be immersed or engulfed in the lake of fire. அங்கே பாவிகள் அந்த பயங்கரமான அந்த அக்கினி கடலிலே முழுகப்படுவார்கள். This is the baptism with fire. இதுதான் அக்கினி ஞானஸ்நானம். So நல்லவேளை இனிமே வந்து இந்த baptism of fire நாட்டு கேட்க. I think no one will ask baptism of fire. So is it இன்னும் கூட பாருங்க baptismல in the baptism also so and this baptism I want to tell you another thing also. இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். And this is the baptism none of us want to go through. இந்த baptism யாரும் நம்ம பண்ணவே வேண்டாம். No need fire baptism. So is one baptism in water or in the spirit? பக்கினிலே அல்லது ஆவியிலே. So sorry ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். அடுத்தது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம். இப்படி கூட கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா அக்கினி என்று சொல்லப்படுகிறது. இப்படி கூட கேட்கலாம். But one might ask, ஒருவர் கேட்கலாம், what is baptism? ஞானஸ்நானம் என்றால் என்ன? So it is a pouring. அப்படியே ஊத்துறதும் இருக்குது. அப்படியே ஞானஸ்நானம் மேலே தண்ணீர் ஊற்றுவார்கள். So is it pouring? ஊற்றுவதா? Sprinkling? தெளிப்பு ஞானஸ்நானமா? Or immersion? முழுக்கு ஞானஸ்நானம்? Or a child baptism? குழந்தை ஞானஸ்நானமா? இப்படிலாம் நம்ம கேட்கலாம். We will be asking many things. So is one baptized in water? ஜலத்தினால் ஞானஸ்நானம் எடுத்து or in the spirit? ஆவியினாலே ஞானஸ்நானம். சில பேர் இப்படி கேட்கலாம். Is one baptized in water or in spirit? ஆவியில ஞானஸ்நானமா இல்லை என்றால் ஜலத்தினால்? ஒரு சில குரூப் இருக்காங்க. some groups were there. Baptist
வேண்டாம் அப்படின்னு. No baptism at all. See, I think brother William Booth, I think, வில்லியம் பூத் என்ற சகோதரர் in Salvation Army officers, Salvation Army officer, that is pastors, pastors, do not teach that the baptism are wrong. ஞானஸ்தானத்தை பற்றி எடுக்கலன்னா தவறு என்று சொல்ல மாட்டார்கள். But are not essential. அது தேவையில்லை என்று சொல்வார்கள். முக்கியமானது அல்ல என்று சொல்வார்கள். Because ஏனென்றால் Jesus never baptized anyone. ஆண்டவர் யாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை என்று So சொல்வார்கள். what is the purpose of baptism? ஞானஸ்தானத்தின் நோக்கம் என்ன? Is it for the remission of sins, பாவத்திலிருந்து விடுதலை பெறவா? or because of our sin have already been forgiven? ஏற்கனவே நம்முடைய பாவமானது மன்னிக்கப்பட்டது. Is it to be saved, நாம் ரட்சிக்கப்படவா? or a public conversion of faith? இல்லை என்றால் மற்றவர்கள் முன்பாக வெளிப்படையாக நான் விசுவாசத்திலே நான் மாற்றப்பட்டேன் என்று சொல்லவா? Then who should be baptized? யார் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும்? Should infant be baptized? குழந்தை ஞானஸ்தானமா? Should just anyone be baptized? எல்லோரும் ஞானஸ்தானம் எடுக்கலாமா? Is there ever need to be rebaptized? மீண்டுமா ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுமா? What if I was baptized as an infant? நான் குழந்தையாக இருக்கும்போது எப்படியாக ஞானஸ்தானம் எடுக்கிறேன்? And what if I was baptized for the wrong reason? தவறான காரியத்துக்காக நான் எப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறேன்? What if I have sinned greatly after being baptized? Is there ever a need to be rebaptized? நாம் மீண்டுமா ஞானஸ்தானம் பெற வேண்டுமா? What if I was baptized as an infant? குழந்தையாக இருக்கும்போது நான் ஞானஸ்தானம் எடுத்தால் என்ன நடக்கும்? What if I was baptized for the wrong reason? தவறான காரியங்களுக்காக ஞானஸ்தானம் எடுத்தால் என்ன நடக்கும்? What if I have sinned greatly after being baptized? நாம் ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் நாம் பாவம் செய்ததால் மீண்டுமா ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுமா? So these are many other questions are often asked when the subject of baptism is raised. ஞானஸ்தானம் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட பலதரப்பான கேள்விகள் எழும்பும். So one is முதலாவதாக baptism in preaching of Peter. பேதுரு என்ன சொல்கிறார்? In Acts 2:38, அப்போஸ்தலர் 2:38 at the house of Cornelius, Peter commanded involved a baptism in water. நீரிலே ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக கட்டளையிடுகிறார். If you read in Acts chapter 10, அப்போஸ்தலர் 10 verse 47 and 48, 47 48 a baptism ஞானஸ்தானம் in preaching of Philip பிலிப்பு சொல்கிறார் to the Samaritans. சமாரியருக்கு பிரசங்கிக்கும் பொழுது Though not an apostle, அவர் அப்போஸ்தலர் இல்லை என்றாலும் Philip went to Samaria பிலிப்பு சமாரியா பட்டணத்துக்கு போய் and preached Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். In Acts chapter 8:5, அப்போஸ்தலர் 8:5 to the Ethiopian eunuch, எத்தியோப்பிய மனிதருக்கு to this very religious man. அந்த எத்தியோப்பிய பன்னகர் தேவனுடைய மனிதர் The Philip பிலிப்பு preached Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறார். In Acts 8, அப்போஸ்தலர் 8 verse 35, though we are not told the content of Philip's sermon, பிலிப்புடைய பிரசங்கத்தை பற்றி சொல்லவில்லை என்றாலும் from the eunuch's questions, இந்த அன்னகர் கேட்கிற கேள்வியின் மூலமாக chapter 8 verse 36 to 38, அப்போஸ்தலர் 8:38 you can read that. நீங்கள் படிக்கலாம். And also this Paul, இந்த பவுலடியார் this apostle Paul, அப்போஸ்தலராகிய பவுல் when he was a Saul, அவர் சவுலாக he இருந்தார். was baptized by Anania. அனனியா என்பவரால் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டார். So Paul got up and was baptized. பவுலடியார் ஞானஸ்தானம் So the கொடுக்கிறார். baptism, ஞானஸ்தானம் a baptism ஞானஸ்தானம் என்பது in the preaching of Paul, பவுலடியார் பிரசங்கிக்கிறார். in the conversion of Lydia, லிடியா மனம் திரும்பும் பொழுது as an evidence that she gave heed to the things spoken by Paul. பவுலடியார் சொல்ல காரியங்களை இந்த வீதியால் சொல்லுகிறார். So she and her husband அவளும் அவருடைய கணவரும் were baptized. அவர்கள் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். Notice also her comment இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது in Acts chapter 16 verse 15, அப்போஸ்தலர் 16:15 in the conversion of the Philippian jailer, பிலிப்பி பட்டணத்தின் ஜெயிலர் Paul tells the jailer பவுலடியார் ஜெயிலர் அந்த காவலாளிக்கு சொல்லுகிறார் that he must believe on the Lord to be saved. ஆண்டவர் தன்னை ரட்சிக்க
அவர் விசுவாசிக்க வேண்டும். So Paul went on speaking concerning the word of the Lord to him தேவனுடைய வார்த்தையை அவரிடம் போதிக்கிறார் and his family. அவருடைய குடும்பத்திற்கும் In response, அதை கேட்டு they were immediately baptized. உடனடியாக அவர்கள் ஞானஸ்நானம் Then பெற்றார்கள். according to Acts chapter 16, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் verse 30 to 34. 30லிருந்து 34. And also I want to ask you another question. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். Jesus ever baptized anyone? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காவது ஞானஸ்நானம் கொடுத்தாரா? What is your answer? Yes or no? எஸ். So here இங்கே Jesus, as for me, என்னை பொறுத்தவரை Jesus did not baptize anyone, ஆண்டவர் யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. but he commanded his disciples to do so. ஆனால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக சீஷர்களுக்கு சொல்கிறார். As even today, இன்றைக்கு கூட he commanded all men to repent and let everyone to be baptized in the name of Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக சீஷர்களுக்கு கொடுக்கிறார், சொல்லுகிறார். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். For the remission of sins. பாவங்கள் மன்னிக்கப்பட. And you shall receive the gift of the Holy Spirit. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெறுவீர்கள். See, if you read John chapter 3, யோவான் 3ஆம் அதிகாரம் verse 26, 26ஆம் வசனம், there it says, அங்கே சொல்லப்படுகிறது, they came to John அவர்கள் யோவானிடம் வந்து and said to him, அவரிடம் சொல்கிறார்கள், Rabbi, ரபி, that man who was with you on the other side of the Jordan, யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற அந்த மனிதர், the one you testified about, நீ சொன்ன சாட்சியாக சொன்னவர், look, he is baptizing. அவர் பார் ஞானஸ்நானம் எடுக்கிறார். இதுதான் சில பேர் இந்த வசனத்தை படிச்சிட்டு Some people will read this and say, சில பேர் சொல்லக்கூடியது, what does it இயேசு say? கிறிஸ்துவும் அங்க ஞானஸ்நானம் Even கொடுத்தாரு. Jesus Christ பாருங்க, was இந்த யோர்தான் நதிக்கரையில in Jordan, அந்த ஒருத்தல வந்து seashore, யோவான் கொடுத்துட்டு இருக்காரு. John was giving. இங்க இருக்கிற ஜனங்க அங்க போய் The யோவான் people என்ன சொல்றாங்க, என்னன்னு சொல்றாங்கன்னா, what they are நீங்க telling, சாட்சி கொடுத்தீங்களே உங்களுக்கு பின் வருபவர் அப்படின்னு, அவர் பரிசுத்த ஆவியினாலையும் அவங்க அக்கினியால ஞானஸ்நானம் கொடுப்பார், நீங்க தான சாட்சி சொன்னீங்க. you only told no, we will. அவர் அந்த கரையில in that shore ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. they are telling that he is giving. அப்பனா சீஷர்கள் அங்க ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்காங்க. That only the disciples were giving. ஆண்டவர் அங்க இருந்திருப்பார். God is there. சோ அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். I think it is so. என்னுடைய புரிந்து கொள்ளுது. This is my understanding. So the answer is here. இங்கே பதில் என்னவென்றால், Here they said the one you testified about, நீ சொன்ன அந்த அவர் he is baptizing அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். and everyone is going to him. எல்லோரும் அவரிடம் போகிறார்கள். இது வந்து யோவான் 3:26ல சொல்லுது. In John 3:26 அதே மாதிரி says like that. John 4 யோவான் 4 verse 1 ஒன்றிலே and 2, 2. my answer is, என்னுடைய பதில், the Bible வேதம் does not record anyone being baptized by Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஞானஸ்நானம் பெற்றதாக சொல்லவில்லை. And now Jesus ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து learned that என்ன படிக்கிறார்? Pharisees that heard பரிசேயர் கேட்கிறார்கள், that he was gaining and baptizing more disciples than John. அதாவது அநேகரை அவர் சீஷத்துவமாக பெறுகிறார். இந்த ரெண்டு வசனத்தை படிச்சிட்டு தான் they are reading this two சில பேர் இப்படி சொல்றாங்க. Some people are telling like இயேசு ஆண்டவரும் ஞானஸ்நானம் கொடுத்தார். even Jesus was getting baptism. So although in fact உண்மை என்னவென்றால், it was not Jesus அது இயேசுவானவர் who அல்ல, baptized, அது ஞானஸ்நானம் but கொடுத்தார், his disciples. அவருடைய சீஷர்கள். So fifth point is, ஐந்தாவது குறிப்பு, was there baptism in Old Testament? பழைய ஏற்பாட்டிலே இந்த ஞானஸ்நானம் இருக்கிறதா? Was there a ceremony or practice that represent baptism before John the Baptist? யோவான் ஸ்நானகனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஞானஸ்தான ஆராதனைகள், சடங்குகள் எல்லாம் இருந்ததா என்று பார்க்கலாம். Fifth point is, ஐந்தாவது குறிப்பு,
Was there baptism in Old Testament? பழைய ஏற்பாட்டிலே இந்த ஞானஸ்தானம் இருக்கிறதா? Was there a ceremony or practice that represent baptism before John the Baptist? யோவான் ஸ்நானகனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஞானஸ்தான ஆராதனைகள் சடங்குகள் எல்லாம் இருந்ததா என்று பார்க்கலாம். In my Bible I discovered that the word baptism is not present in the Old Testament. என்னுடைய வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஞானஸ்தானம் என்பது இல்லை. There are a few incidents in the Old Testament that could be regarded as being the type of baptism. ஆனால் சில காரியங்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒத்ததாய் இருந்ததை பார்க்கலாம். There was Moses and Israelites crossing of the Red Sea. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள். And Joshua and Israelites crossing of the river Jordan. யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் யோர்தான் நதியை கடந்து சென்றார்கள். And so was there Elijah who told the leper Naaman to go and dip himself in the river Jordan to get healed. அது மாத்திரமல்லாமல் நாகமான் என்ற குஷ்டரோகியை எலியா போய் அந்த யோர்தான் நதியிலே மூழ்கி எழுந்திருக்கும்படியாக சொன்னார். Consequently, 3 times baptism in the river Jordan occurred. 3 முறை யோர்தானிலே இப்படிப்பட்ட ஞானஸ்தானத்துக்கு ஒத்தது நடந்திருக்கிறது. So the Israelites crossed the Jordan River on their way to the promised land. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் நதியை ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் முன்பாக கடந்து சென்றார். பாருங்க, இன்றைக்கு கூட இதேதான் ஆண்டவர் நமக்கு அங்க வந்து பழைய ஏற்பாட்டின் காலத்துல ப்ராமிஸ் லேண்டை காட்டினார் அவங்களுக்கு, கேனன். அதே போலதான் இன்றைக்கு நம்மளுக்கும் நித்திய ராஜ்யத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணாரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். See, God has promised Canaan to be given to the Israelite people. So now also God has promised us to give the promised land. So the Israelites crossed the river Jordan on their way to the promised land. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைவதற்கு முன்பாக கடந்து சென்றார்கள். And Naaman the leper got healed from his leprosy when dipping himself in the river Jordan. நாகமான் என்ற குஷ்டரோகி அவர் யோர்தான் நதியிலே மூழ்கி எழுந்து தன்னுடைய குஷ்டரோகத்தை சரியாக்கினார். And also John baptized a troubled sinner in the same Jordan river. அது மாத்திரமல்லாமல் பாவத்தில் வேதனைப்பட்டிருந்த மக்களுக்கு அந்த யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்தார். If you read in 2 Corinthians chapter 13 verse 1, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது, every matter must be established by the testimony of 2 or 3 witnesses. 2 அல்லது 3 சாட்சிகள் இருந்தால்தான் ஒரு காரியத்தை நாம் உறுதிப்படுத்த முடியும். அதனாலதான் இன்னைக்கு கூட நம்ம ஊர்ல சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனா எந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணாலும் அட்லீஸ்ட் 2 witnesses கண்டிப்பா தேவை. See, when you go to the sub register and ask for the document filing for everything, 2 or more witnesses essential. பாருங்க, இப்ப நம்ம ரொம்ப கிளியரா நம்ம இந்த ஸ்டடியில நம்ம பார்த்தோம். We have seen very clearly in this study what is water baptism. ஜலத்தினால் முழுகி ஞானஸ்தானம் எடுப்பதை குறித்து நாம் பார்த்தோம். Especially is immersion. முக்கியமாக முழுகல் ஞானஸ்தானம். அப்புறம் கூட நம்ம பார்த்தோம் receiving the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் ஃபயரை பற்றி நம்ம பார்த்தோம். We have seen about the fire. The baptism of fire.
அக்கினியின் The ஞானஸ்நானம். baptism of fire யாருக்கு, அது எப்போ நடக்க போகிறது? To whom it was needed and when it will be happen. So அருமையான தேவ பிள்ளைகளே, My dear children of God, யாராவது whoever ஏவப்பட்ட ஆண்டவருக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக நீங்க இருப்பீர்களானால், ஞானஸ்தானத்தினுடைய ஸ்டடியை பற்றி நான் உங்களுக்கு கிளியரா நான் விளக்கி கொடுத்தேன். whoever want to take baptism, I have told about the baptism very clearly to you. To accept Jesus into your life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, The Bible says there is one way to heaven. வேதாகமம் சொல்றது ஒரே வழிதான் பரலோகம் செல்ல. Jesus said, ஆண்டவர் சொன்னார், I am the way, இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் the truth, சத்தியமும் the life. ஜீவனுமாய் இருக்கிறேன். No man come unto the Father but by me. Definitely சொல்லிருக்கிறார். God has said that no man can come to the Father. பிதாவினிடம் என்னை தவிர, என் மூலமாக தவிர வேறு ஒருவரும் வர முடியாது என்பதை தீர்க்கமாய் This சொல்லியிருக்கிறார். thing you can read in John chapter 14 verse 6. இதை நீங்கள் யோவான் 14:6 படிக்கலாம். So this one way is to accept Jesus Christ as your Lord and Savior and follow God's plan for our life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்வின் திட்டத்தை நீங்கள் சரியாக்கலாம். So which are laid out in the Bible. வேதாகமத்திலே சொல்லப்பட்ட வண்ணமாய். So the good work cannot save you. ஆகையால் நீங்கள் செய்கிற நல்ல காரியத்தின் மூலமாக உங்களை ரட்சிக்க முடியாது. பாருங்க, ஆண்டவர் அறியாதவர்கள், the people who doesn't know the Lord, வந்து ஆண்டவர் அறியாதவர்கள். I'm telling to the Gentiles. இந்த ஆண்டவர் அறியாதவர்கள் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் எவ்வளவு நல்ல காரியங்களை பண்றேன். Some people, those who doesn't know about the Lord Jesus Christ, they will say, I'm doing many good works. நான் எவ்வளவு charity work பண்றேன். I'm giving for the charity. அப்படினா சொல்றாங்க. They all are telling that. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஆனது, but what the Lord says here, Jesus said, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், I am the way. நான் தான் வழி. நான் தான் வழி. I am the way. நீங்க கூட எத்தனையோ பேர் சொல்றாங்க. Even today many people were telling, அவர் வழியில் நடப்போம். We will walk in His way. அவர் காட்டிய வழி. This is the way which was shown by Him. அப்ப நான் கேட்கும் பொழுது அவங்கள, when I hear this and ask them, என்ன வழி அப்படி, what is the way, I will ask. என்ன வழி சொன்னா அப்ப அவங்க முடிக்கிறாங்க, என்ன வழின்னு அவங்களுக்கே தெரியல. They were blinking and they don't know which is the way. அவர் காட்டின வழின்றாங்க. They are telling He has shown. ஆனா இங்க பாருங்க, but see here, நான் ஏற்றுக்கொண்ட தலைவர், the leader whom I have accepted, அந்த தலைவர், that leader, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. His name is the Lord Jesus Christ. அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது, what He says here, I am the way என்றார். He is telling, நானே வழி என்றார். I am the way, நானே வழி. I am the truth அப்படின்றார். நானே சத்தியம். So that no man come unto the Father but by me. ஒருவரும் என்னை என் மூலமாக தவிர பிதாவினிடத்தில் வரார். ஒருத்தர்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னாரு, when I was arguing with the man, father ன்னு சொல்றீங்களே, they are telling father. பாருங்க, நீங்க அந்த ஃபாதர்ன்றீங்க, நாங்க வந்து இவரை சொல்றோம், நாங்க இந்த பேரை சொல்றோம்னா சொல்றாங்க. ஆனா அந்த ஃபாதர் கிட்ட போறதுக்கு யார் மூலமா தான் வரணும்? Jesus. Through him only. See, when you want to go to Father, they are telling Father, but through whom we can see the Father means through Jesus Christ only. பாருங்க, அப்பனா good works cannot save you. So that a good work cannot save you. Father in Jesus alone can save you. நல்ல காரியம் உங்களை ரட்சிக்காது. பிதாவிடம் போவதற்காக குமாரன் தான் இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிக்கப்படுவீர்கள். I can say like this. இப்படியாக நான் சொல்ல முடியும். Faith in Jesus alone. இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் விசுவாசம் வைத்தால் மட்டும்தான் can save you. உங்களை ரட்சிக்க முடியும். For by grace, ஆண்டவருடைய இரக்கம், you are saved through faith. விசுவாசத்தின் மூலமாக
இரக்கங்களை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். And that of yourself, it is the gift of God. இது உன்னால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. A gift of God. தேவனுடைய ஈவு. இது அடுத்த நாட்டிகமே நம்ம பார்க்க போறோம். gift பத்தி நம்ம பார்க்க போறோம். About the gift of the Lord. So not of works. உங்களுடைய கிரியையினால் அல்ல. Lest any man should boast. If you read in Ephesians chapter 2, நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே படிக்கும் பொழுது 8 and 9, 8 9லே it says clearly there. You can go and read there. அது தெளிவாக சொல்லப்படுகிறது, நீங்கள் படிக்கலாம். So to accept Jesus in your life, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக there are some steps. சில படிகள் உண்டு. Let me introduce that steps. அந்த படிகள் என்ன என்று பார்க்கலாம். Who want to follow Jesus ஆண்டவராகிய in இயேசு their life. கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றும் பொழுது. So trust Jesus Christ today. ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் நம்பிக்கை வையுங்கள். Admit that you are a sinner. நீங்கள் ஒரு பாவி என்று நீங்கள் சொல்லுங்கள். And that you need God's help. கர்த்தருடைய உதவி உங்களுக்கு தேவை. So be willing to change your mind. உங்களுடைய சிந்தையை நீங்கள் சரியாக வையுங்கள். And turn from your sin. உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் திரும்பி ஆண்டவரிடம் வாருங்கள். This is a repentance. இதுதான் பாவ மன்னிப்பு. So believe that Jesus Christ died for you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் அவர் மரித்தார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். Was buried. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். And rose from the dead. அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். So next thing is அடுத்த காரியம் through prayer. ஜெபத்தின் மூலமாக. So invite Jesus into your heart. உங்களுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். To become your personal Lord and Savior. உங்களுடைய சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும். And continue praying. நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். Prayer is very important in your life. ஜெபம் என்பது வாழ்க்கையிலே மிக முக்கியம். So if you have received Jesus Christ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது as your savior, உன்னுடைய இரட்சகராய், as a Christian, கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் you should read your Bible every day. உங்களுடைய வேதத்தை நீங்கள் தினந்தோறும் படிக்க வேண்டும். To get to know Christ better. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். And talk to God in prayer every day. நீங்கள் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரிடம் நீங்கள் பேசலாம். And another thing, after doing all these things, இந்த காரியம் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது this is not for the Christian believer. இது கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல. The person who want to accept Jesus Christ, I am giving these steps. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு நான் இந்த படிகளை சொல்லுகிறேன். Another thing is, இன்னொரு காரியம், be baptized. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். And worship. அவரை ஆராதிக்க வேண்டும். And have a fellowship with the believers, Christian believers. கிறிஸ்தவ விசுவாசிகளோடு ஐக்கியம் வைக்க வேண்டும். And serve with other Christians in a church. சபையிலே நீங்கள் மற்ற கிறிஸ்தவர்களோடு நீங்கள் ஆண்டவருக்காக வேலை செய்யுங்கள். Where Christ is preached and the Bible is the final authority on everything. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் போதிக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வேதம் தான் அதிகாரம் உள்ளதாக இருக்க வேண்டும். Finally, இறுதியாக tell others about Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.